சிஸ்டர் வாங்க இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேஜிக் வாட்டர் யூஸ் பண்ணாக்கா சில்வர்லாம் வந்து உங்களுக்கு புதுசு மாதிரி ஆகிடும்னு சொன்னாங்க. சரி அது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த சொல்யூஷனை இந்த கப்பில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஜுவல்லரி டிப்பாக வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், இந்த ஜுவல்லரியை வந்து நான் அது உள்ளே போட போகிறேன். இந்த ஜுவல்லரி நான் உள்ளே போடுறேன் பாருங்கள். அப்புறம் இந்த 2 காப்பையும் போடுறேன். இது கலர் பார்த்துக்கோங்க. கையில் பட வேண்டாம். நீங்கள் ஒரு டூத் ப்ரஷ், அந்த மாதிரி பழைய டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாக டிப் பண்ணி விட்ருங்க. இப்போ டைம் பாருங்கள், 2:20 ஆகுது. 5 மினிட்ஸ் நம்ம டிப் பண்ணுவோம். கலர் மாறுதான்னு பாருங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கலர் மாற தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு நல்லாவே தெரியுது. அல்லது கருப்பு அழுக்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது பாருங்கள். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம 2:20க்கு பார்த்தோம். இப்போ 2:25 ஆகுது. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது போட்டதுக்கு மாற்றம் தெரியுது. ஸோ இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு சோப் ஆயில் எடுத்து அதில் போட்டுடுங்க. கைப்பட வேணாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரஷ்லேயே ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சோப் ஆயில் போட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்குங்க. இந்த சில்வர்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது, சேஃப்டி தான். ஸோ அதுக்கு ஸ்டெயின்ஸு அதெல்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ அதில் இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள், சரிதா? ஸோ இதை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரஷ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். சோப் ஆயில் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்ல வாட்டரில் ஒரு 2-3 டைம்ஸ், இதை நான் இப்போ சோப் ஆயில் போட்டிருக்கேன், சோப் வாட்டரில் போட்டிருக்கேன். நல்லா ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நல்ல வாட்டரில் சோப் பண்ணி அலசிட்டு ரிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஹலோ சிஸ்டர்ஸ், பாருங்கள். இது வந்து சோப் ஆயிலில் போட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அலசில் இவ்வளோ அழுக்கு வந்து போயிடுது. போனதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள். இது நல்லா தெரியுது. காப்புலேயும் உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த மாதிரி நல்லா வித்தியாசம் தெரியுது.